வெல்கம் டு வன்னியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து கேஸ் தான் ஆன் பண்ணக்கூடாது, ஆஃபில் தான் இருக்கணும் கேஸ். அப்புறம் ஒரு முட்டையை உடச்சி அந்த பேனில் ஊற்றிடுங்க. ஊற்றினதையும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா கலக்கி விடணும். எந்த அளவுக்கு நல்லா கலக்கணும்னா, கலக்கில் அதில் வந்து நொர நொறையாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலக்கணும். கலக்குன்னு கலக்குங்க. இப்படி லைட்டாக பபிள்ஸாக வர அளவுக்கு நல்லா கலக்கிக்குங்க. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிண்ட ஆரம்பிங்க. எந்த அளவுக்குனா கீழே லைட்டாக பிடிக்கும். அது பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கிண்ட அது அப்படியே ரவுண்டாக உழுந்து வரும். அதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதான் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்படி வந்துகிட்டே இருக்கும். இந்த ரவுண்டாக உதிர்ந்து வர அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னா, லைட்டாக அந்த முட்டை வாசம் நம்மளுக்கு தெரியும். அந்த முட்டை வாசம் வர வரைக்கும் இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். அப்புறம் முட்டை ரவுண்டாக வந்ததுக்கப்புறம் ரொம்பவும் குட்டி குட்டியாக ஆகி பொரிஞ்சிடக்கூடாது. அது வந்து குழந்தைங்க சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். பெரியவங்க சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிடும்போது வந்து அந்த கொஞ்சம் நல்லா வெந்த வாசம் வந்து லைட்டாக மெதுன்னு சாஃப்ட்டாக இருக்கும்ல. இந்த ஸ்டேஜில் எடுத்து கொடுத்துடலாம். குழந்தைகளுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. மெதுன்னு இருக்கும். 1 வயசுக்கு அப்புறமே குழந்தைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. என் குழந்தைக்கு நான் இப்படி தான் செஞ்சு கொடுத்தேன். நீங்களும் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க.